ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ட்ரம்ப்பும் முதல் நாள் முதல் கையெழுத்து ரஷ்யா உக்ரைனோட கான்ஃப்ளிக்டை நிறுத்துவேன்னு சொன்னார். அதை நிறுத்த முடியல அவரால். ஸோ அதே மாதிரி காசா இஸ்ரேல்லையும் நான் நிறுத்துவேன்னு சொன்னார். ஆனால் ஒரு நாளில் நிறுத்த முடியல. அட்லீஸ்ட் ஒரு 8 மாதம் 9 மாதம் எடுத்திருக்கிறார். அஞ்சு கண்ட்ரியை வந்து மொத்தமாக சின்ன பின்னமாக ஆக்கிட்டு அதில் 3 கண்ட்ரி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டு இதெல்லாம் பண்ணது ஒபாமா. அவருக்கெல்லாம் போய் அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுக்கும்போது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2023ஆம் வருஷம் அன்றைக்கி 1500 அப்பாவி பொதுமக்களை ஒரு மியூசிக் கான்சர்ட்டில் போய் பேராகிளைட் பண்ணி போய் சுட்டது தப்பு. அது அது வந்து நீங்கள் எந்த வேணால் சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதத்துக்கு எதிரான ஒரு குற்றமாக தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு இது இன்னைக்கு எடுக்க வேண்டியது கிடையாது. இது கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய ஒரு முடிவை இன்னைக்கு அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து அதனால தான் இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் செத்துருக்காங்க. இந்த குழப்பங்கள் தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது புவிசார் அரசியல் விமர்சகர் ப்ரொஃபஸர் கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், மோடி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. காசாவில் அமைதிக்கு முன்னெடுத்த என்னுடைய நண்பர் ட்ரம்ப்புக்கு வாழ்த்துகள். இதற்கு பிறகு இப்பொழுது இருப்பது போலவே உறவுகள் தொடரும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. அதை நம்ம எப்படியா புரிஞ்சிக்கலாம்? இது இருக்கிற அரசியல் என்ன சார்? நம்ம மோடி அவர்களுடைய ட்வீட் என்றைக்குமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் முதல்ல இருந்து, அதாவது ட்ரம்ப்போடைய முதல் ஆட்சி காலத்திலேருந்து இதுக்கப்புறமா திருப்பி பதவி ஏற்ற பிறகு ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலேருந்து இன்று வரை மோடி அவர்களுடைய வார்த்தைகளில் எந்த ஒரு முன்னுக்கு பின்னான முரண் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஸோ அவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக நான் வந்து நல்ல நட்பு மெயின்டைன் பண்ணுறேன், ஆனால் அந்த நட்பு அப்படிங்கிறது வந்து என்னுடைய நாட்டுடைய பாதுகாப்பையோ என்னோட நாட்டுடைய சீரமைப்பு அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, கட்டமைப்பு, அதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் நான் உன்னுடைய நண்பன். இதுதான் வந்து மோடி அவர்களுடைய இது ட்வீட்லேருந்து அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அவருடைய பேச்சுவார்த்தை நடத்துகிற விதம் எல்லாமே அப்படி தான் இருக்குது. நான் உன் நண்பன், அது வந்து வேறு. அது வந்து பர்சனலாக இருக்கிறது பர்சனல், அஃபிஷியலாக இருக்கிற அஃபிஷியல் ஃப்ரெண்ட்ஷிப்பும் தனி. ஆனால் நீ என் கண்ட்ரியை வந்து நீ அதை வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு உன்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது. அது அவருடைய ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நீங்கள் புட்டினோட அவரோட ஈக்குவேஷன்லேருந்து கூட பார்க்கலாம். புட்டின் அவர்களும் மோடி அவர்களும் இதுக்கு முன்னாடியிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. நான் சொல்ல 2002 2003 அவர்களுடைய நட்பு தொடருது. அதே மாதிரி நெட்டன்யாஹுவுக்கும் மோடி அவர்களுக்குமான நட்பும் ரொம்ப இதுக்கு இப்போ இவருடைய நட்புக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. இருந்தாலும் அவர் வந்து அந்த ஈக்குவேஷன், பர்சனல் ஈக்குவேஷன்லாம் ஓரமாக வச்சுட்டு நீ கண்ட்ரின்னு வரும்போது நான் வேறு மாதிரி இது பண்ணுவேன், மற்றபடி உன்னுடைய வெற்றிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த அமைதி அப்படிங்கிறது 2 வருஷம் கழிச்சு வருது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து பாதிப்பு அடைகிறதுன்றது அந்த மொத்த பிராந்தியமும் நம்மளுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த 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 இடத்துல வந்து சண்டை போகிறதுனால நம்மளுக்கு சில தொய்வுகள் உண்டு, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ அந்த தொய்வுகளை பேலன்ஸ் செய்வதற்காக இப்போ மோடி அவர் வந்து ட்ரம்ப் எடுத்தாரோ இல்லை நெட்டன்யாஹுவோ இல்லைன்னா வந்து டைரெக்டாக ஹமாஸும் நெட்டன்யாஹு அவர்கள் 2 பேருமே சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து முடிச்சு விட்டாங்களாலும் சரி. ஆக மொத்தத்தில் அந்த இடத்துல ஒரு அமைதி திரும்புது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதற்கு முன்னெடுப்பு அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கார், நான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இந்த இந்தியா பாகிஸ்தான் சிந்தூர்லாம் விட்டுடுங்க, அங்கே வந்து உண்மையிலேயே ஒரு கொஞ்சம் வேலை செஞ்சுருக்காரு. அந்த வேலைக்கான ஒரு பதிலும் ஒரு ரிசல்ட் வரும்போது ஸோ அதுக்கான ஒரு பாராட்டுகளை எல்லாருமே சொல்கிறதுன்றது வழக்கம். அதில் பாரத பிரதமரும் அதே மாதிரி தான் அவர். இல்லை, கடைசி லைனில் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னதுக்கு காரணம் முன்பிருந்தது போலவே உறவுகள் தொடரும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், கரெக்ட், அதுதான் அதற்கான அர்த்தம்ங்கிறது. ஏன்னா நிறைய கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருந்தது, அது செட்டில் டவுன் ஆகிடுச்சா, அப்பர் ஹேண்ட் யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதோட ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயமா நம்ம அதை பார்க்கலாமா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதில் அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறது நேற்றுக்கு வந்து அமெரிக்கன் டெலிகேஷனோட பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுவும் தனியாக போயிட்டுருக்கு. அந்த ட்ரேட் டீல், அந்த டாரிஃப் இருக்கு இல்லையா, அதுவும் சைடில் போயிட்டு தான் இருக்குது. அதுக்கான முடிவுகள் எட்டப்படும், விரைவில் எட்டப்படும். தீபாவளிக்கு அப்புறமாவோ இல்லை இந்த மாதத்தோட கடைசியில் உங்களுக்கு அதுக்கான ஒரு முடிவுகள் எட்டப்படும்.
ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நோபல் அமைதி பரிசு. அது இப்போ வரைக்கும் அவருக்கு இல்லை அப்படின்னும் போது, இல்லை நிறைய உலக தலைவர்கள்லாம் பல உலக தலைவர்கள்லாம் அவருக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் தான் ரொம்ப மெனக்கட்டாங்க. காலையில் மோடி அவர்களே இந்த அமைதிக்கு நீங்க முன்னெடுத்ததற்கு வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தாரு. நம்ம அப்போ மோடியோட ஆதரவு அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கறதுக்கு இருக்கு, நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தது காலர் வரைக்கும். இல்லை நீங்க ஒபாமாவுக்கு கொடுத்த மாறி இருக்கே எப்படி சார்? இல்லை ஒபாமாவுக்கு கொடுத்ததுக்காக வேணா ட்ரம்ப்புக்கு அவர்களுக்கு கொடுத்துருக்கலாம். அது வேணா பாயிண்ட். ஏன்னா 5 கண்ட்ரியை வந்து மொத்தமாக சின்ன பின்னம் ஆக்கிட்டு அதில் 3 கண்ட்ரி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டு இதெல்லாம் பண்ணது ஒபாமா. அவருக்கெல்லாம் போய் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கும்போது இவர் ஒன்றும் பெருசாக இவர் வந்து எதுவும் பண்ணல. ஆல்ரெடி இருந்தது நிறுத்துறேன்னு சொன்னார், நிறுத்த முடியல. அந்த சமயத்தில் வந்து ஜோ பைடன் விட்டுட்டு போன அமக்களம் அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை கணேஷ்குமார் அவர்களே சொல்லியிருக்காரு, மற்ற அமெரிக்க தலைவர் இவர் பரவாயில்ல, இவருக்கு வந்து போருக்கு போற விருப்பம் இல்லலாம் நிறைய பேசி. இல்லை நானே சொல்கிறேன், போன டேர்மில் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் போன டேர்மில் ட்ரம்ப் வந்து புதுசாக எந்த வாருக்கும் போகல. இந்த வாட்டியும் நான் சொல்கிறேன், ட்ரம்ப்போடைய இந்த ஆட்சி காலத்தில் புதுசாக எந்த போரும் வரல. இது ஆல்ரெடி இருந்ததோட எஸ்கலேஷன் வேணால் பார்க்கலாம். ட்ரம்ப் அவர்களை அந்த மாதிரி நிலைமையில் விட்டுட்டு இது வந்து திருப்பி அகெயின் நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாலேயும் முன்னாடி ஆட்சி செய்தவர்களுடைய சதி அந்த மாதிரிலாம் இல்லை. உண்மையிலே ஜோ பைடனுடைய அந்த அவருடைய ஆட்சி வந்து சரியாக பண்ணாதனால அந்த கண்ட்ரோல் அவரை விட்டு போயிடுச்சு. அமெரிக்கா வந்து ஒரு பெரிய அண்ணன் நான் சொல்கிறதெல்லாம் கேட்குற லெவலில் தான் இருந்தது. ஜோ பைடனோட ஆட்சி காலத்தில் கம்ப்ளீட்டாக அது அந்த ஆர்டரை வந்து வி சா தட் புரோக். அது மாதிரி இருக்கும்போது ட்ரம்ப்பும் வந்து முதல் கையெழுத்து ரஷ்யா உக்ரைனோட கான்ஃப்ளிக்டை நிறுத்துவேன்னு சொன்னார். அதை நிறுத்த முடியல அவரால். ஸோ அதே மாதிரி காசா இஸ்ரேல்லையும் நான் நிறுத்துவேன்னு சொன்னார். ஆனால் ஒரு நாளில் நிறுத்த முடியல, அட்லீஸ்ட் ஒரு 8 மாதம் 9 மாதம் எடுத்திருக்கிறார். ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு இடத்துலையாவது அவரால் ஒரு தீர்மானமாக ஒரு அமைதியை எட்டப்படும் அப்படின்னும் போது அது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அவர் வந்து திரும்ப அவருடைய அதாவது என்ன சொல்கிறது இம்மெச்சூரிட்டியாக அதாவது இம்மெச்சூர்டாக ஒரு நாட்டுடைய தலைவர் பேசக்கூடாதுன்றதை நம்ம நிறைய தடவை பேசணும். ஏன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் போது நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அமைதி பேச்சுவார்த்தை, அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு நாட்டோட தலைவராக அவர் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக விட்டுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த சான்ஸ் இருந்தது. ஸோ நீங்கள் எப்போ வந்து ஒரு விஷயத்தை திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு அது கிடைக்காது அப்படின்றதோட விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம். ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் ப்ரைஸ் அப்படின்னா ஒபாமாவுக்கு கொடுக்கும் போது ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோடய பாயிண்ட். நான் இப்போவும் அதே தான் சொல்கிறேன். ட்ரம்ப் அவர்களுடைய காலத்தில் இப்போதைக்கு புதுசாக எந்த வாரும் இல்லை, புதுசாக இந்த பெரிய கான்ஃப்ளிக்ட். ஈரானில் கொஞ்சம் எஸ்கலேஷன் வந்தது, ஆனால் அந்த ஈரான் எஸ்கலேஷன் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது தான். அது வந்து ஒரு புதுசெல்லாம் எதுவும் கிடையாது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த இது வந்து அதாவது அந்த மனக்கசப்பு அதை நிறுத்துவேன்னு சொல்கிறதெல்லாம் காலங்காலமாக எல்லா அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸும் பண்ணது தான், எதுவும் புதுசெல்லாம் கிடையாது. ஸோ இன்ஃபேக்ட் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், நார்த் கொரியா சவுத் கொரியா அந்த இஷ்யூவில் கிம் ஜாங் ஒன்று நேராக போய் பார்த்து அவர் கையை பிடிச்சிட்டு நார்த் கொரியாவுக்கு சவுத் கொரியா அந்த டிமிலிட்டரி ஜோனுக்கு போனது எந்த ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டும் பண்ணாத ஒரு விஷயம். இந்த ஆட்சியில் அதாவது இந்த செகண்ட் டேர்ம் போது அவர் எடுத்த சில முடிவுகள் உலகத்துக்கும் அவருக்கும் ஃபேவரபுளாக இல்லை அப்படின்றது தான் நான் என்னுடைய பார்வையை வைக்கிறேன். கண்டிப்பாக சார். இது மாதிரி காசா அமைதி ஏற்பட்டிருக்கு, அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்கலாம்? இது நிரந்தரமான ஒரு அமைதியான ஒரு முடிவாக இருக்குமா, இல்லை இது ஒரு டெம்பரவரியான ஒரு அமைதிக்கான வழியாக அப்படி நம்ம பார்க்க முடியுமா? முதல்ல டெம்பரவரிக்கான அமைதியை வந்தாலே போதும் இந்த இடத்துல. அதாவது 20 அம்ச ஒரு திட்டத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் முன்மொழிஞ்சிருக்காரு. அதை 2 பேருமே, ஹமாஸும் சரி நெட்டான்யாஹூ மாண்புமிகு இஸ்ரேல் ஜனாதிபதி அவரும் வந்து ஒத்துட்ருக்காரு, ஆமாம் ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ என்னென்னா முதல்ல அந்த காசா பகுதியை டீமிலிட்டரைஸ் பண்ணணும். அதாவது அந்த இடத்துல வந்து ஆயுதங்களை குவிக்கக்கூடாது, ஆயுதமற்ற ஒரு பகுதியாக காசா மாற வேண்டும். ஹமாஸோடைய ஆட்சியில் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதே பாலஸ்தீன் வந்து 2 பகுதியாக இருக்குது, 2 பிரதேசங்களாக இருக்குது. ஸோ வெஸ்ட் பேங்க் பகுதியில் இந்த பிரச்சனை இல்லை, காசா பகுதியில் தான் இந்த பிரச்சனை இருக்குது. அது காரணம் ஹமாஸ் செய்த அந்த பயங்கரவாத தாக்குதல் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2023ஆம் வருஷம் அன்றைக்கி 1500 அப்பாவி பொதுமக்களை ஒரு மியூசிக் கான்சர்ட்டில் போய் பேராகிளைட் பண்ணி போய் சுட்டது தப்பு. அது ஹமாஸ். அது வந்து நீங்கள் எந்த வேணால் சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதத்துக்கு எதிரான ஒரு குற்றமாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதற்கு வந்து கடும் கண்டனங்கள் எல்லா நாடும் சொல்லிச்சு, இந்தியாவும் சொல்லிச்சு. ஆனால் அதுக்கப்புறமா இஸ்ரேல் பண்ணதுக்கும் நம்ம கண்டனம் சொன்னோம். ஸோ அந்த தப்பை அவங்க பண்ணதுனால தான், பதில் தாக்குதலாக தான் இஸ்ரேல் இதை பண்ணாங்க. 2 பக்கத்துலேயும் நிறைய உயிரிழப்பு, பொருள் இழப்பு. காசாவில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா திருப்பி மறுகட்டமைப்பு கொண்டு வரணும். இந்த மறுகட்டமைப்பு கொண்டு வரதுக்கே 10 வருஷம் ஆகும் மினிமம் அப்படின்றாங்க. அதாவது பேசிக்கான ஒரு விஷயத்தை கட்டமைக்கணும்னாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருடங்கள் 25 வருடங்கள் ஆகும் அந்த இடத்த திருப்பி முன்ன மாதிரி ஆக்கணும் அப்படின்னா. அந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குது அந்த பகுதியில், அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து சரி பண்ணணும்னா முதல்ல
இரண்டு பக்கமும் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் முதல்ல. ஸோ இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கணும், காரிடார் ஓப்பன் பண்ணி கொடுக்கணுன்னா முதல்ல நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கிற அந்த ஹாஸ்டேஜை வந்து வெளியில் விடுங்க. இந்த பிணைய கைதிகளாக கொண்டு போனாங்க இல்லையா, அதில் நூற்றுக்கணக்கான பிணைய கைதிகள் இருக்காங்க, அவங்கள வந்து முதல்ல ஒப்படைங்க. இஸ்ரேல் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காசாவிலிருந்து பிடிக்கப்பட்ட அந்த ஹமாஸ் இயக்கத்தை சார்ந்த தீவிரவாதிகள் இருக்காங்க. பொதுமக்களையும் சில பேரை பிடிச்சி வச்சுருக்காங்க இஸ்ரேல் பக்கத்தில். இவங்க 2 பேரும் முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. அதற்கப்புறமா வெளிநாட்டிலேருந்து, அதாவது வெளிநாட்டிலேருந்து எய்டு மூலமாக தான் இதுக்கு மேலே காசாவை கட்ட முடியும். இதுக்கு மேலே எதுவும் கிடையாது, அந்த ஊரில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். உணவு தண்ணி கூட இஸ்ரேல் வழியாக வெளிநாட்டிலேருந்து போனால் தான் உண்டே தவிர எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் உள்ளே ஓப்பன் பண்ணி விடணும்னா அதுக்கு வந்து நம்ம ரெட் கிரசன்ட்னு ரெட் கிராஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த அரபு நாடுகளில் வந்து ரெட் கிரசன்ட்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பின் மேற்பார்வையில், ஐநா மேற்பார்வையில் இந்த ரிலீஃப் மெஷர்ஸ் எல்லாம் உள்ளே போகும். அதை வந்து அந்த மக்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ், முதல்ல கட்டமைப்பு, ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ஸ்கூல்ஸ்லேருந்து முதல்ல கட்டமைப்பு எதெல்லாம் அத்தியாவசியமோ அதெல்லாம் முதல்ல டெம்பரரி ஆரம்பிப்பாங்க. அதுக்கு வந்து எல்லா நாடுகளும் உதவி செய்யும், அதுக்கு இஸ்ரேல் அனுமதிக்கும். அதுக்கு பதிலாக இந்த காசா வந்து டீமிலிட்டரைஸ் ஆகும். இஸ்ரேலோடைய ஆர்மி வந்து பின்வாங்கும். ஸோ ஆல்ரெடி இஸ்ரேலோட ஆர்மி வந்து பின்வாங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் அதே மாதிரி அந்த பிணைய கைதிகள் 2 பக்கத்துலேருந்தும் மாறி போகிறத பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் முதற்கட்டத்தில் வரவேற்கத்தக்க ஒரு முடிவுகள், வரவேற்கத்தக்க ஒரு செயல் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து தொடரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பிரார்த்தனையாக நான் வைக்கிறேன். ஏன்னா இந்த 2 நாடு, அதாவது பாலஸ்தீனுக்கும் ஒரு வரலாறு இருக்குது, இஸ்ரேலுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அது வந்து எந்த சமயத்தில் வேணால் என்ன வேணால் நடக்கலாம். அதனால் இது டெம்பரவரியாக இருந்தாலுமே எனக்கு சந்தோஷம் தான். இது பர்மனெண்ட்டாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இது டெம்பரவரியாக இருந்தாலுமே முதல்ல இந்த மரண ஓலங்களும் இந்த வெடிகுண்டு சத்தமும் முதல்ல நின்னா அந்த பகுதியில் அதுக்கு நான் முதல்ல சந்தோஷப்படுவேன். முதல்ல நின்றுச்சு. ஸோ அடுத்த 48 மணி நேரத்தில் முதல்ல ஹாஸ்டேஜஸ்லாம் வந்து 2 பக்கம் போயிட்டாங்க. ஹமாஸுக்குமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் இந்த வாட்டி அந்த ட்ரம்ப்போடைய திட்டத்தில் ஹமாஸ் வந்து அந்த ஹமாஸ் இயக்கத்தை சார்ந்தவங்க கூட எந்த நாட்டுக்கு வேணால் போகலாம், அதை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், அவங்கவுங்க போகிறது போடும். ஆனால் இந்த இடத்துல இனிமேல் மிலிட்ரி இருக்கக்கூடாது அதாவது மிலிட்ரைஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹமாஸோட டன்னல்ஸ்லாம் இருக்குது, அந்த இடத்துல வந்து மக்களுக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை வச்சு அங்கே வந்து பதுங்கு குழிகளும் டன்னல்ஸ் நெட்வொர்க்கு தான் இருக்குது, ஹமாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் முற்றிலும் அழிக்க வேண்டும். அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் மக்கள் வாழ்வதற்கு ஏற்றவாறு அந்த பகுதியை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தில். இந்த 20 அம்ச திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை ஒன்றா செயல்படுத்துவாங்க. முதல்ல இந்த போர் அப்படிங்கிறது நின்றுதுன்னா மகிழ்ச்சி. அது தொடர்ந்து நடக்கணும், டெம்பரவரியோ பர்மனெண்ட்டோ. முதல்ல இது ஆரம்பம் அப்படிங்கிறது தான். ஏன்னா 2 பக்கத்துலேயும் இந்த 2 வருஷத்தில் முதல்ல 2 பக்கத்து நம்பிக்கையே இல்லை. இஸ்ரேலுக்கு ஹமாஸ் மீது நம்பிக்கை இல்லை, பாலஸ்தீன் மக்கள் ஹமாஸுக்கு இஸ்ரேல் மீது நம்பிக்கை இல்லை, அமெரிக்காவுக்கு இங்கே 2 பேர் மேலேயும் நம்பிக்கை இல்லை. மற்ற நாடுகள்லாம் வந்து நீங்கள் போகிற நிறுத்துங்கன்னா இது 3 இந்த நம்பிக்கை இல்லாத போது உங்களுக்கு எதுவுமே நடக்காது. முதல் கட்டமாக இது 3 பேருக்கும் முதல்ல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இல்லையா, இதை நம்ம வரவேற்போம், இதை தொடரும் அப்படின்னு நம்புவோம். கண்டிப்பாக சார். அதே மாதிரி பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் இருந்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அங்கேருந்து எழுந்து வந்து மோடியோட கால் அட்டன் பண்ணி பேசியிருக்காரு. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கால்னா அப்போ எதை குறித்து பேசியிருக்காங்க, அதோட முக்கியத்துவங்கள் என்ன சார்? இந்தியா வந்து ஒரு இஸ்ரேலோட தோழமை நாடு, அது பாலஸ்தீனுக்கும் தோழமை நாடு. இஸ்ரேல் எப்படி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இந்தியன் கவர்மெண்ட் ட்ரீட் பண்ணுதோ சேம் வே பாலஸ்தீனு ட்ரீட் பண்ணுது. ஸோ 1949 இன்னி வரைக்கும் இந்தியாவோடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான். இந்தியாவை தான் எல்லாருமே பார்ப்பாங்களே தவிர மற்ற நாடுகளில் இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயத்தில் இந்தியாவை எல்லாருமே பார்ப்பாங்க. இங்கே இருக்கிற மக்கள் உட்பட வெளிநாட்டில் இருக்கிற மக்களும் இந்தியாவுடைய பார்வை இதில் என்ன அப்படின்னு, ஏன்னா மற்ற எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டு ஒன்று உண்டு. இப்போ ஒரு மேற்கத்திய நாடுகள் எல்லாமே ஒரு பக்கம் நிற்பாங்க. ஏன்னா இது அவங்களுடைய பிரச்சனை. இந்த ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணதுக்கு காரணம் யாருன்னா யூகே தான். யூகேவும் யூஎஸும் சேர்ந்து இந்த இடத்துல அந்த பிரச்சனைக்கு முக்கிய மூல காரணம் 1949 இந்த வேர்ல்டு வார் 2வோட வின்னர்ஸ் அப்படின்னா 3 பேர், சோவியத் ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர், யூஎஸ்ஏ, யூகே. இவங்க 3 பேர் தான் விக்டர்ஸ் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய அந்த அதிகாரத்தை வச்சு அந்த இடத்துல வந்து திருப்பி மறுகுடிய அமைப்புன்னு சொல்லிட்டு எல்லா யூதர்களையும் அங்கே கொண்டு வந்து வச்சாங்க. யூதர்கள் முதல்ல அங்கே தான் இருந்தாங்க, அப்புறம் அவங்க வந்து போயிட்டாங்க. திரும்பி கொண்டு வந்து வைக்கும் போது அதை ஒழுங்காக வழிமுறைப்படுத்தி இருக்கணும். இன்றைக்கி எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு இது இன்றைக்கி எடுக்க வேண்டியது கிடையாது. இது கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய ஒரு முடிவை இன்றைக்கி அவங்க எடுத்திருக்கிறாங்க.
ஸோ அது வந்து அதனால தான் இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் செத்துருக்காங்க. இந்த குழப்பங்கள், இவ்வளோ மரணங்கள், இது எல்லாத்துக்கும் இவ்வளோ குடும்பங்கள் அழிஞ்சு போனதுக்கு காரணம் வந்து அப்போது எடுத்த இன்டெசிசிவ்னஸ். அது விட்டுட்டாங்க, ஏதோ பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்தியா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவே இல்லை. 2 பேருக்கும், பாலஸ்தீனுக்கும் ஒரு தனி நாடு வேணும், இஸ்ரேலுக்கும் தனி நாடு வேணும். அப்போ இந்தியாவுடைய ஆக்ஷன், நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன? பாலஸ்தீனுக்கு நல்லது செய்யணும்னா கூட இஸ்ரேல் மூலமாக தான் போகணும். இஸ்ரேலே பாலஸ்தீனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் வேறு எந்த நாட்டையும் நம்பி அவங்களால அந்த இடத்துக்கு அனுப்ப முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவுகள் அந்த மாதிரி வேறு. ஏன்னா வந்து நியூட்ரலிட்டினா உண்மையிலே நியூட்ரலாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நட்புனா 2 பக்கங்களும் கரெக்டாக இருப்பாங்க. புட்டின் அவர்களுக்கு டைரக்டாக திஸ் இஸ் நாட் அ வார் எரா, திஸ் இஸ் எரா ஆஃப் பீஸ்ன்னு சொல்கிறார். நெட்டான்யாவுக்கும் டைரெக்டாக போருக்கான நேரம் அல்லன்னு சொல்லியாச்சு. ஸோ இவ்வளோ நட்பாக இருந்தாலும் அது வந்து எந்த இடத்துலனா நேராக போய் சொல்லணும், நீ படுற தப்புன்னு சொல்லிட்டு நிறுத்து போதும்னு அந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா, ஸோ அவருடைய அட்வைஸோ அவருடைய உதவியோ கண்டிப்பாக நெட்டான்யாஹுவுக்கு தேவை இப்போதைக்கு. ஏன்னா யூஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அந்த பகுதியில். இப்போ யூஎஸ் வெளியில் போகிறாங்க அந்த இடத்துலேருந்து அப்படின்னா, இப்போ யூஎஸ்க்கு மற்ற இடத்துலலாம் பிஸியாக ஆவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். ஸோ இவ்வளோ நாள் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஓகே இது முடிஞ்சு போச்சு, ஸோ இதுக்கு மேலே ஒன்றுங்கான சம்பந்தம் இல்லைன்ற போகிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த பகுதியில் யார் வந்து உதவி செய்வா அப்படின்னா இந்தியா உதவி செய்யும். அதே மாதிரி நெட்டான்யாஹு அவர்களுக்கும் மோடி அவர்களுக்குமான உறவு வந்து ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது நீங்கள் 2017 அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம புரிஞ்சிக்க முடியுது, நமக்கும் அவர்களுக்குமான இருக்க உறவுலாம் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு பாதுகாப்பு அமைச்சரவையில் கூட்டம் போயிட்டுருக்கு, அந்த கூட்டத்திலிருந்து எழுந்து வந்து மோடிகிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிறத, அப்போ அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக தானே இருக்கணும். அடுத்த கட்ட நகர்வு என்ன? இப்போ பாலஸ்தீனை பல நாடுகள் வந்து தனி நாடாக, அதாவது ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு நாடாக அறிவிச்சிட்டாங்க. மேற்கத்திய நாடுகளும் அறிவிச்சிட்டாங்க, பல ஆசிய நாடுகளும் அறிவிச்சிட்டாங்க, ஆஸ்திரேலியா அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பாலஸ்தீனுக்கு ஃபுல் ஸ்டேட்ஹுட் கொடுத்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் கொடுக்காமல் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட வந்து 1949 ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அவங்க அப்சர்வராக தான் மேக்ஸிமம் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு கண்ட்ரி ஆயிட்டாங்கன்னா பாலஸ்தீன் அப்படின்றது, ஸோ இப்போ இது வரைக்கும் சண்டை நடந்ததில்ல. இப்போ அதாவது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் என்ற ஒரு இயக்கத்துக்குமான சண்டையாக தான் இது ஒரு நாள் போயிட்டு இருந்தது. இது வந்து 2 நாடுகளுக்கான சண்டை, யுத்தம் கிடையாது. இது ஒரு நாட்டோடைய ஆர்மிக்கும் இன்னொரு நாட்டோடைய இருக்கக்கூடிய ஒரு குழுவுக்கும் நடந்த ஒரு யுத்தம். 2 பக்கம் பேக்கிங் ஆளுங்க இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல. இருந்தாலும் ஒரு நாட்டோடைய ஃபுல் ஆர்மி, அஃபீஷியல் ஆர்மியும் இன்னொரு நாட்டோடைய ஒரு தீவிரவாத குழுன்னு சில நாட்டில் சொல்கிற ஒரு குழுவுக்கும் சண்டை அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது இப்போ அது ஃபுல் ஃப்ளெஜ்டு கண்ட்ரியாக மாறிடுச்சுன்னா இப்போ அவங்களுக்கு ஆர்மி வரும். ஸோ அப்போ திருப்பி இந்த ப்ராப்ளம் ரீஅக்கர் ஆச்சுன்னா, ஸோ அப்போ என்ன அப்படின்ற ஒரு பிரச்சனை இஸ்ரேலுக்கு எப்போவுமே உண்டு. அப்போ எந்தெந்த நாடுகள்லாம் அவங்க பக்கம் இருப்பாங்க? அதில் முக்கியமான நாடு வந்து ரஷ்யா, இந்தியா, சைனா, யூஎஸ்ஏ, யூகே, சில ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உண்டு. ஸோ அந்த ஒரு பயம் இல்லை அந்த ஒரு குழப்பம் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு இருந்திருக்கலாம். அப்போ இந்தியா இந்த பக்கம் நிற்பீங்களா? ஏன்னா 2 பக்கமும் நம்ம சொன்ன மாதிரி 2 பக்கமும் பாலஸ்தீனும் வேணும், இஸ்ரேலும் வேணும்னா ஒரு பிரச்சனை அப்போ அந்த மாதிரி வருதுன்னா அப்போ இந்தியா எந்த பக்கம் நிற்கும்? இந்தியா வந்து ஒரு சகோதர நாடு இஸ்ரேலுக்கு. காலங்காலமாக 2000 வருஷமாக இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு உறவுகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. அப்படின்னும் போது அந்த உறவுகளில் என்ன மாற்றம் ஏதாவது வருமா, இல்லை அதே கண்டினியூ ஆகுமா? ஸோ இந்தியா இஸ்ரேல் பக்கம் நிற்குமா இல்லை பாலஸ்தீன் பக்கம் நிற்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அப்போ வரும். இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து திரும்பி வந்ததுன்னா, பாலஸ்தீன் ஃபுல் கண்ட்ரியாக, ஃபுல் சாவரின் கண்ட்ரியாக, ஃபுல் ஸ்டேட் வுட்டோட இதில் யூஎனில் வந்துருச்சுன்னா அப்போ வாட் இஸ் த ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்காக இருக்கலாம். 2வது, நம்ம 2 பேருமே வந்து நிறைய இராணுவ தளவாடங்களில் ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கும். உலகத்துடைய ஆக சிறந்த 2 மிசைல் இருக்குது. ஒன்று வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரம்மோஸ், இன்னொரு மிசைல் வந்து பராக் அப்படின்ற ஒரு மிசைலு. அது வந்து ஹைப்பர்சானிக், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை. அந்த ஏவுகணை வந்து இந்தியாவும் இஸ்ரேலும் கூட்டு தயாரிப்பாங்க. ஸோ அடுத்து அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இந்தியாவும் இஸ்ரேலும் கூட ஒன்றாக இருக்கிறார்கள். ஸோ இப்போ 2 பேருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்மளுக்கும் சிந்தூர் ஆப்ரேஷன் பாஸில் தான் இருக்குது, நம்ம வந்து ஒரு சீஸ்ஃபயரில் தான் இருக்கும். ஸோ அவங்களும் அதே மாதிரி இது ஒரு பாஸாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக இது அமைதி திரும்பிச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ வாட் வில் பி த ஈக்குவேஷன்? அதே மாதிரி அங்கே ரஷ்யாவில் நம்மளுக்கு 2 பேர் நல்ல நண்பர், 2 பேருமே பிரச்சனையில் இருக்காங்க. உக்ரைன், ரஷ்யா, அங்கே கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. இஸ்ரேல் காசா கான்ஃப்ளிக்ட், நாம் வந்து பாகிஸ்தானோட கான்ஃப்ளிக்டில் இருக்கோம்.
ஸோ இந்த 3 பேருமே முக்கியம். ஸோ இதில் வந்து ரஷ்யாவுடைய அந்த அங்கே பாஸ் வரணும், இதுவும் கண்டினியூ ஆகணும், நம்மளுக்கும் அடுத்தது என்ன. ஸோ அப்போ தான் நம்மளால் அடுத்து இப்போ நம்ம சுதாரிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறது 2 பேருமே கண்டிப்பாக ஆலோசிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக சார். அடுத்தது ஆப்கானிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படியா இல்லை தாலிபான் வெளியுறவுத்துறை அமைச்சர்? ஆப்கானிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர். ஏன்னா காலம் மாறுது பாஸ், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் வந்து எப்போ வேணுமோ மாற்றிப்பீங்க, நீங்கள் வேணாம் நம்ம மாற்ற மாட்டீங்க அப்படின்னா மேற்கத்திய நாடுகள், நாம் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறது நல்லது தான். ஸோ அதனால் இவர் வந்து இப்போதையும் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஆப்கானிஸ்தானின் அஃபிஷியல் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வந்திருக்கிறாரு இந்தியாவுக்கு. வர சமயத்தில் பாகிஸ்தான் காபூலை தாக்கியிருக்கிறது. ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து தாலிபானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இல்லை ஆப்கானிஸ்தானா எதிரிக்கு எதிரி நண்பன், அவ்வளோதான். ஸோ நாம் ஒன்று நம்மளுடைய நட்பு அப்படின்ற மாதிரி தான் இப்போ எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம நட்பாக இருக்கிறதுனால அந்த தாக்குதல் நடந்ததா அப்படின்றதும் ஒரு கேள்வி. இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி தான் வராரு அவர். அவங்க ஆட்சி இப்போ பிடிச்சதுலேருந்து இன்றைக்கி தான் வராரு. வர்ற அன்றைக்கி அங்கே காபூலில் நீங்கள் தாக்குதல் பண்ணுறீங்கன்னா அப்போ யாருக்கும் மெசேஜ்னா எனக்கு நம்மளுக்கு தான் மெசேஜ். பாகிஸ்தான் யாருக்கு கொடுக்குறாங்க மெசேஜ்? இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இல்லை இது ஆப்கானிஸ்தானுக்கு அல்லது தாலிபானுக்கு? ஆப்கானிஸ்தானே வச்சுப்போம். சரி, ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்த மெசேஜ்னு புரிஞ்சுக்கலாமா? நீ எங்களை தாண்டி இந்தியாவோட நெருக்கம் காட்டுவது என்பது எங்களை எதிர்த்து நடக்கிற நடவடிக்கை, அதனால் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. மாற்றி எடுத்துக்கோங்க. அதாவது இந்தியாவுக்கு கொடுக்குற மெசேஜ், நீ என்ன நீ அடிச்சு தான் நினச்சிட்டு இருக்க, ஆனால் நீ தாலிபானோட நீ எதாவது சேரணும்னு நினச்சின்னா தாலிபானை நான் அடிப்பேன். இப்போ நம்மளை அடித்தாச்சு, நம்ம வந்து நம்ம போட்டு பொழந்துட்டோம், நம்மளை வந்து ஒரு தாக்குதல் வந்து பால்காம பண்ணாங்க, 11 ஏர்பேஸை விட்டாச்சு. ஸோ இனிமேல் இங்கே வந்து வாலாட்டினா என்ன நடக்கும் தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நான் இன்றைக்கி கிளைம் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நீ என்ன அடிக்க முடியாது. ஸோ நீ என்னை அடிச்சுனா என்ன ஆகும் தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஆப்கானிஸ்தான் அடிக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு கேள்வி தான், பாகிஸ்தான் தனியாக அடிச்சுதா இல்லை பாகிஸ்தானோட பின்புலம் ஏதாவது நாடு இருக்கா? ஏன்னா வேறு ஒரு நாடு அங்கே ஆப்கானிஸ்தானில் ஒரு பேஸ் வேணும்னு கேட்டுட்ருக்கு. டைரெக்டாக கேட்குது எனக்கு அந்த பேஸ். அதாவது கரையான் புத்தெடுக்க பாம்பு வந்து பூந்துதுன்னுவாங்க. அந்த மாதிரி ஆப்கானிஸ்தானில் பக்ராம் பேஸை கட்டினது சோவியத் ரஷ்யா. அந்த இடத்துல வலுக்கட்டாயமாக போய் உட்கார்ந்தது அமெரிக்கா. யாரோட உதவியில் உட்காந்தாங்கன்னா பாகிஸ்தானோட உதவியில் உட்காடுறாங்க. அந்த பேஸை எனக்கு வேணும்னு வெக்கமே இல்லாமல் இன்றைக்கி ஒருத்தர் வந்து கேட்டுருக்காரு, எனக்கு அது என்னுடைய பேஸு எனக்கு கொடு. அது பாகிஸ்தான்கிட்டையும் போக முடியாது, அமெரிக்காக்கிட்டையும் போக முடியாது, சைனாக்கிட்டையும் போக முடியாது. ஒன்று ஆப்கானிஸ்தானை வச்சு மெயின்டைன் பண்ணும். ஆப்கானிஸ்தானில் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா ஒன்று சோவியத் ரஷ்யா மெயின்டைன் பண்ணும், இல்லை இந்தியா மெயின்டைன் பண்ணும். ஏன் அப்படின்னா 2 பேருக்கு நடுவில் இருக்குது. இந்த 2 பேருக்கு நடுவில் இருக்குது. ஆப்கானிஸ்தான் நம்பணும்னா இவங்க 2 பேரை தான் நம்பி ஆகணும். ஏன்னா மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் ட்ரைட் அண்ட் டெஸ்டட். ஸோ அதனால் நீங்கள் தாலிபானை வேறு யாரும் அங்கீகரிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இந்தியா அங்கீகரிக்கிறதெல்லாம் செகண்டரி. ரஷ்யா அங்கீகரிச்சிட்டாங்க. ஸோ அதுவே பெரிய விஷயம். தாலிபானோட அரசாங்கத்தை ஆப்கானிஸ்தானோட அரசை ரஷ்யாவே அங்கீகரித்து விட்டதுன்றதுனால அந்த பக்ராம் பேஸை எய்தர் ரஷ்யா எடுத்துக்கலாம், இல்லைனா குட்வில் கெஸ்டராக நம்ம நிறைய உதவி பண்ணியிருக்கோம். நான் வந்து கையை பிடிச்சி முறுக்கி இந்த அமெரிக்கா பண்ணுவாங்களே, இந்த மருந்து கொடுக்கணுன்னா அந்த கோவிட் டைமில் பிரேசில்கிட்ட போய் கேட்டாங்க, உனக்கு நான் மருந்து கொடுக்குறேன், அந்த மருந்து வேலை செய்யுமா தெரியாது. அதை போட்டு நிறைய பேர் செத்துட்டாங்க அமெரிக்காவில். அதை பற்றிலாம் கவலை இல்லை. அதில் பாதி தண்ணி வச்சு விற்றுருக்காங்க, அதை பற்றிலாம் கவலை இல்லை. அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நான் உனக்கு வந்து அந்த மருந்துன்ற பேரில் ஒன்று தருவேன், அதை நீ வாங்கி யூஸ் பண்ணணும். அதில் எவனா செத்தான கூட நீ என்னை கேள்வி கேட்கக்கூடாது. அது இன்சூரன்ஸ்லாம் கிடையாது. நீ மருந்து கேட்டால் நான் மருந்து கொடுத்தேன், அந்த மருந்தை வாங்கி நீ யூஸ் பண்ணிக்கோ. அதுக்கு பதில் பிரதிபலினா உனக்கு நான் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்ல, அதுக்கு ஒரு பேஸை எழுதி வை, ஏர் பேஸை 99 வருஷத்துக்கு எழுதி வை. இந்த மாதிரிலாம் நான் இந்தியா கேட்காது, அந்த மாதிரி நான் சொல்லவும் இல்லை. ஆனால் இவ்வளோ நாள் நம்ம நல்லது பண்ணியிருக்கோம், இனிமேலும் நல்லது பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய ஸ்திரத்தன்மை, அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம இவ்வளோ செய்யும் போது இந்த விஷயத்தையும் நம்ம கையில் எடுத்து செஞ்சோன்னா அவர்களுக்கு வின்வின் சுச்சுவேஷனில் நம்மளால் அந்த 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 பேஸை வந்து பாதுகாப்பாக வைக்க முடியும். வேறு யாரும் வந்து எதுவும் கிளைம் பண்ண முடியாது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் வைக்கிறேன். அதனால் இதை பற்றியும் நம்ம பேசணும். ஆனால் இன்றைக்கி அதை பற்றி பேசல. முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸாக இருந்தது, அதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எம்பசி ஸ்டேட்டஸில் நம்ம திருப்பி கொண்டு போயிட்டு உட்காந்துருக்கோம். கண்டிப்பாக சார். அதை தாண்டி சாதூத் அணை ஆப்கானிஸ்தானில் கட்டப்போகிறோம் முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாம். அது என்ன மாதிரியான
அரசியலை அடுத்து நகர்த்தும். இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் இது அடுத்த மைல்கல்லுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ முக்கியத்துவம் அதுக்கு என்ன? ஏன்னா தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி வந்து அடுத்த போர் வந்து தண்ணியில் தான் நடக்கும், தண்ணிக்காக நடக்கும். தண்ணினா ட்ரிங்கிங் வாட்டர், போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டருக்காக தான் நிறைய நடக்கும். அது அக்ரிகல்ச்சராக இருக்கும், மக்கள் குடிக்கிறதா இருக்கட்டும், எது வந்தாலும். ஸோ பாகிஸ்தானுக்கு 2 பக்கமும் பிரச்சனை. பாகிஸ்தானால் 2 பக்கமும் பிரச்சனை. ஒன்று ஆப்கானிஸ்தான், இன்னொன்று இந்தியா. இன்னொரு பக்கமும் இருக்குது, ஈரான் பக்கமும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அது என்றைக்கு ஃப்ளாரப் ஆகுதோ அது ஆகட்டும். ஆனால் இப்போ சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நம்ம மேலே திணிக்கப்பட்டது. ஆக்சுவலாக சிந்து நதி நீரில் நம்மலாம் போய் கையெழுத்து போடல. அப்போ இருந்த ஆர்கனைசேஷன்ஸ், அப்போ இன்டர்நேஷ்னல் ஸோ கால்டு நடுநிலை ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நம்ம மேலே திணிக்கப்பட்டு நீ கையெழுத்து போடுற அப்படின்னு சொல்லி போட்டோன்னா அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். இப்போ நாம் இந்த பக்கம் டேம் கட்டிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் சைட்லேயும் நம்ம ஆப்கானிஸ்தானுடைய மக்களுக்கும் தண்ணி தேவை, காபூல் நகரத்துக்கும் தண்ணி வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ காபூல் சைடில் இருக்கிற பீப்புள் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்ணீர் தேவை, ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சிக்காக ஒரு டேம் அவங்களுடைய பார்லிமெண்ட் ஹவுஸ் நம்ம கட்டி கொடுத்தோம். இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுடைய பார்லிமெண்ட் ஹவுஸ் நம்ம தான் கட்டி கொடுத்தோம். ஹமீத் கர்சாய் அந்த டைம்லேருந்து நம்ம தான் அவங்களுக்கு முக்கியமான வளர்ச்சி திட்டம்லாம் தாலிபான்லேருந்து வெளியில் வந்த பிறகு நம்ம கட்டி கொடுத்தோம். திருப்பி தாலிபான்கிட்டே போயிருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம குட்வில் கெட்சாக நிறைய தொடர்ந்துகிட்டே இருந்தோம். அதாவது சிலதெல்லாம் அரசியல் இருக்குது, சிலது மனிதாபிமானம்னு இருக்குது. இந்தியா வந்து மோஸ்ட்லி 99% மனிதாபிமானத்துக்காக தான் வேலை செய்யும். அதில் அரசியல் இருந்ததுன்னா அது ஒரு கோயின்சிடன்ஸாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், இல்லை அரசியல் பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா பாரதத்தோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார், துருக்கிக்கு நான் உதவி செய்கிறேன், துருக்கி பாகிஸ்தானுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவான், பாகிஸ்தானுக்கு தான் சைடில் தான் பேசுவான். ஆனால் நான் இன்றைக்கி துருக்கி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டதுனால நாளைக்கு அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்ற எண்ணத்தில் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. நான் ஜென்ரலாக ஹெல்ப் பண்ணுறதுன்றது என்னுடைய அனிச்சை செயல், நானாக பண்ணுவேன். அது இந்தியாவோட சராசரி இந்தியனுடைய இது வேலை என்னன்னா, ஒருத்த கஷ்டத்தில் இருக்கான உதவி செய்கிறதுன்றது இந்த பூமியில் உண்டு. ஸோ அதை தான் நான் செய்கிறேனே தவிர நான் இன்றைக்கி இதை கொடுத்துட்டேன் அதனால் நீ எனக்கு அது கொடுன்றது எதிர்பார்ப்பு கிடையாது. ஆப்கானிஸ்தானில் இந்த கட்டப்படப்பட டேமுக்கும் அதே தான் காரணம். அதன் பின்னால் சர்வதேச அரசியல் இருப்பதுன்றது உண்மை. அது இருந்தாலும் எனக்கு அதாவது இருந்ததுன்னா இருந்துட்டு போட்டோமே. இப்போ பாகிஸ்தானுக்கு செக் இருக்கட்டும், அமெரிக்காவுக்கு செக் இருக்கட்டும், தப்பே இல்லை. அந்த பகுதியில் இருக்க 30 லட்சம் பேருக்கு ஒரு நல்ல குடிநீரும் அந்த இடத்துல விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த நாடு அடுத்த எவ்வளோ நாளுங்க அந்த நாட்டை எப்படி குடிசவராக வச்சுருப்போம். அவங்களும் இந்த உலகத்தில் நம்ம கூட வாழற ஒரு மனித உயிர்கள் தானே. அந்த ஊரில் மனுஷங்க மாத்திரம் இல்லாமல் எல்லா உயிரும் சேர்த்து தானே இருக்குது. தண்ணீரை வச்சு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது இதுக்கு மேலே. ஸோ எல்லா நாட்டுக்கும் அந்த தண்ணீருக்கான சுதந்திரமும் அது வந்து இட்ஸ் அ ரைட், பர்த் ரைட் மாதிரி. ஸோ அப்போ அதை நீங்கள் வந்து ஒரு புவிசார் அரசியலில் ஒரு சில முடிச்சுகளை போட்டு சில நாடுகளோடைய சில பகுதிகளுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது இந்த காலத்தில். அதனால் அந்த இடத்துல டேம் கட்டுறதுனால அந்த நாட்டுடைய வளர்ச்சி வரும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வரவேற்போம். அதை இந்தியா செய்துன்றது நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ இந்த தண்ணீரை ஒரு ஆயுதமாக இந்தியா தான் முதல்ல பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது. அதை நம்ம எப்படியா பார்க்கலாம்? சைனா அப்படின்ற ஒரு நாடு, மீகாங் அப்படின்னு ஒரு ரிவர், அந்த ரிவருக்கு நடுவில் நிறைய டேம் கட்டிட்டாங்க. அவன் திறந்து விட்டான்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி முழுக்க பிரச்சனையில் போகும், மூடிட்டான்னா வறட்சியில் போயிடும். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்குது. நான் சொல்கிறது வந்து இனிமேல் நீங்கள் கட்ட போகிற டேமை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது நான் இப்போ சொல்கிற மெக்காங் அந்த ரிவர் இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை பற்றி யாருமே பேசலை, இதை பற்றி யாருக்குமே எந்த கவலையுமே இல்லை. இந்தியா அப்படின்னா மாத்திரம்தான் இவங்களுக்கு வந்து கழுகுக்கு மூர்க்கில் வைக்கும். ஓகேவா, நான் சொல்கிற வார்த்தை நான் ரொம்ப கிளியராகவே சொல்கிறேன். இந்தியா ஏதாவது பிரச்சனைனா மாத்திரம்தான் கழுகுக்கு மூர்க்கில் வைக்கணுமே தவிர ட்ராகன் பண்ணுறதெல்லாம் கழுகுக்கு தெரியாது. ஏன்னா கழுகா ட்ராகனான்னு வந்துச்சுன்னா அங்கே ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால் வாயை திறக்க மாட்டாங்க. ஸோ இவங்க மற்ற நாடுகள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்தியா முதல்ல நம்மளுடைய நீதி நூல்லலாம் வந்து கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக சிவிலைசேஷனல் சேஞ்சுன்னு நம்ம இல்லை. நாம் அதாவது தாய்லாந்து, கம்போடியா அந்த பகுதியிலலாம் நம்மளுடைய ஆட்சியாளர்கள் முன்னாடி வந்து நம்மளுடைய மன்னராட்சி முறையில் இருக்கும்போது நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம். கம்பூன்ற மகாராஜா ஆண்டதுனால தான் கம்பூஷியான்னு பேர். அதுக்கப்புறம் அது கம்போடியான்னு பேர் மாறிச்சு. இன்றைக்கும் கம்போடியாக்காரங்க மாதிரி தான் இருக்காங்க, இந்தியர்கள் மாதிரி இல்லை. ஆனால் நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட் முழுக்க எப்படி இருக்கிறாங்க நீங்களே பார்த்துங்க. அங்கே இருக்கிற நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்லாம் என்ன ஆனாங்கன்னு பார்த்துங்க. இவங்கெல்லாம் வந்து கல்ச்சரை பற்றியோ தண்ணி கொடுக்குறத தண்ணி நிறுத்துறதை பற்றியோ
அம்மா வந்த பிளாங்கெட் இருக்குல்ல, அதை வந்து எடுத்துகிட்டு போய் gift கொடுத்ததெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. அம்மை நோய் வந்து ஒருத்தன் மேலே போத்தின பிளாங்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அதை எடுத்துன்னு போய் நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரைப் கிட்ட கொடுத்து நீ போட்டுக்கோன்னு சொல்கிறான். அறிவு இருக்கிறவன் வேணால் செய்வானா? இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்தியர்கள் என்றைக்குமே செஞ்சதில்லை, இனிமேல் செய்ய மாட்டோம். தண்ணி அவங்களுக்கு தேவை, அதுக்கான கொடுக்கறதுக்கான டேம் கட்டுறது அப்படின்றது அவங்களுக்கும் தேவை, அவங்களுடைய உரிமை தண்ணி. ஸோ அதை வெப்பனைஸ் பண்ணுறது அப்படின்றது ஆல்ரெடி வெப்பனைஸ் பண்ண கண்ட்ரிஸ் எல்லாம் முதல்ல சரி பண்ணிவிட்டு இது வெப்பன் ஆகுமா ஆகாதான்றது கட்டி முடித்த பிறகு வேறு இம்ப்ளிகேஷன்ஸில் தான் பார்க்கணும். இவங்க பண்ணுறது இவங்க வந்து இன்டாக்ட்ரினேட்டட் சொசைட்டியாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் அதை வந்து ஆக்ஷன் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளை பற்றி அவங்க பேசட்டும். நன்றி சார். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஜெயின் சார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.